என் தம்பியை பூரா எது கத்துறாங்கன்னே தெரியாது. பூரா மும்பல அடைக்காம திடுறாங்க. ஜல்லிக்கட்டினுடைய பாதுகாவலர் மதிமரியாதைக்குரிய ஜல்லிக்கட்டு காலத்திலே தடை செய்த போது முழு மூச்சாக அதற்காக போராடி மீட்டெடுத்த எத்தனை உறவு இருந்தாலும் மதிமரியாதைக்குரிய டாக்டர் பிஆர் அவர்களை பாதம் தொட்டு வணங்கி வீரத்துக்கு பேரு போன இந்த உறவுகள்லாம் வீர தமிழன் அவுட்ரு அங்கே ஏக்குது. இப்போ குறைக்க முடியாதா? இன்னர் போட்டு விடுங்க. மொத்தத்திலே இந்த நாடகத்துக்கு இவளை கூட்டத்தை கூட்டினது எங்க ஐயா தான், பிஆர் தான். ஆனா 3 பேர் நேமும் நல்லா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு முதல்ல எங்களுக்கு வழிகாட்டி இருந்தவர் மூத்தவர் பிஆர் அவர்கள் முப்புலியான் ஆலயத்திலே நாடகம் போட வேண்டும் என்று சொன்னார். அதை என்னிடம் தெரிவித்தவர் கேடிஆர். நாடகத்துக்கு பப்புனா வந்தவர் எம்கேஆர். தம்பி அதெல்லாம் பேசக்கூடாது. வீட்டில் முண்டை பொண்டாடிட்டு அடி வாங்குவேன், கொடூரமாக மைத்த புடுங்குமான். எல்லாருமே சாதிக்கணும்யா. இவங்களை போன்று பெரியவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அவங்க ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள். என் தம்பிகள் பூரா அவர்கள் வழியை பின்பற்றுங்க. பெரியவங்க இல்லைன்னு நம்மலாம் கிடையாது. இன்னைக்கு பூரா வந்து என்னைய ஒன்றுக்கு இருக்க விடுறீங்களாடா, ஒன்றுக்கு இருக்க போகிறேன் 2 பேரும் வந்து போட்டோ எடுக்கிறோம்னே. நான் சொன்னேன் ஒன்றுக்கு இருக்கிற போட்டோ எடுக்க வேணாம், வேணா நீரை கூட பிடிச்சி கொண்டு போய் பெரியாஜபத்தில் காமிடான்ட்டு. ஒரே ஒரு விஷயம், அன்பு ஐயா அவுட்ரு போதுப்பு இன்னர் வைங்கப்பு. அவுட்ரை கட் பண்ணு, இன்னர் வை, எக்கோ வை, சார் போய் இந்த பெட்டி ஏற்றுங்கப்பா. அப்பு ஹலோ ஹலோ என்னத்த சொல்ல, அங்கிட்டு கேட்குது போ. மாப்பிள்ளை தான். ஆமாம் அவர் மாப்பிள்ளை. இந்த கயரை கட்டி பெண்கள் அங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அதில் அப்போ அதில் 2 பொம்பளையாளுக்கு புருஷனை கூட்டி உட்காந்து வச்சிருக்கு. கலை பொம்பளையில் திருத்தவே முடியாது எத்தனை இது வந்தால். ஓம் புருஷன் மட்டும் அங்கே உட்கார, நாங்கள் தெருவில் தெரியவா? அங்கிட்டு இருக்க 2 ஆம்பளை இங்கே வர்றியா, வெதரில் கல்லை விட்டு எறியவா? பொட்டை வரைக்கும் முண்டை. நான் எவ்வளோ பாதுகாப்பாக கயரை கட்ட சொன்னா அதில் 4 பேர் அங்கிட்டு போயிட்டியா. உட்காருப்பா, வந்துட்டான்டா வந்துட்டேன். மாட்டுக்கு ஜனவோட பிடிச்சி விடுவேன். உட்கார முண்டை கண்ணங்கரையன்னு. இவெல்லாம் முதல்வருக்குள்ள இருந்தானா பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியாது. புரிஞ்சு இல்லைன்னு வெளியே வந்துடும். கூப்பிட்டா ஜாமி வருமா? ஒப்புலியானோ இங்கே உள்ள சின்ன கருப்பு பெரிய கருப்பு, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, மதுரை பாண்டி முன்னி ஒண்டிச்சாமி. இந்த கூட்டத்தில் எந்த குதிரையை என் சாமி பிடிச்சி வருதுன்னு பார்ப்போம். அரும்பு குறையாமல் ஆடணும். அதே மாதிரி இலவட்ட பைய வந்தால் இன்றைக்கி விடவே மாட்டேன். உள்ளே கொண்டு வந்து செக் பண்ணாமல் விட மாட்டேன். பீரை போட்டுக்கிட்டு ஆடுறேன். ஆமாம், சாமி வர வர அவங்களுக்கு ஆளுமா டோலுமா மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். என்ன பண்ண சொல்லு. அல்லோ அல்லோ அது ஒரு காலம் இந்த சக்குடி மண்ணில் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில இங்க கட்டி காத்த இந்த முப்புளியா. இந்த கூட்டத்துல எந்த குதிரைப்பா? என் முப்புளியானுக்கு சொந்த குதிரை. நாடு மலையாள நாடு, என் செல்லம்மையன் கருப்பேன். நீ ரோஜாக்கார சாமி கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்கு முடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கருப்பு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயனமுடா. கச்ச வரிஞ்சு கட்டி என் 18ஆம் படி பெரிய கருப்பு. நீ கருங்கச்ச குஞ்சம் விட்டு ஈட்டி இடையிலிட்டு என் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. நீ இடவாழ குஞ்சமிட்டு மேல மட கம்மாயா பாடே, மேல மட கம்மாயா. இந்த மட உனக்கு சொந்தம் இல்ல. நீ இடமாறி உக்காந்த கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த சக்குடியில உள்ள இந்த முப்புள்ளியான கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி குண்டு கிளிய. என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே 1000 பனைமரத்துல நடுப்பனையில ஓல வட்டி உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? கள்ளியரி கம்மாயா
என் கிழவனுக்கு உடமரம் தான் படுக்க அந்த உடமரத்தை விட்டு உன் தங்கச்சி காளியாத்தவா கூட்டிக்கிட்டு இந்த சக்குடி மண்ணுல உள்ள இந்த முப்புள்ளியான் ஜாமியோட வீரத்தை இந்த நாட்டு மக்க அறியணும். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. அன்னை தந்தைதான் வணங்கியே
கமாயா பாஜே உனக்கு முனிநாக்கு பத்தாதுடா. எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில மாறுமுடா. என் பாட்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுதுக்கு விடமாட்டியா. என் கிழவனுக்கு உடமரந்தா பஞ்சு மத்த மானா மதுரை போய் வாரு. என் தங்கச்சி காளியாத்தாவுக்கு என்ன நானு வாங்கி வரேன். கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு செலான்னு ஒற்றுமையாயிருச்சு. நாடு திரண்டுருச்சு மாமா. நாடு திரண்டுருச்சு மாமா. நாடகத்தை பார்க்க தர ஏழல மாமோ. நாடகத்தை பார்க்க தர ஏழல மாமோ. தந்தனத்தானே 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 குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா. நீங்க குனிஞ்சு வந்து ஆடலாமா கண்ணம்மா. முன்னால போனா நான் பின்னால வாரேன். முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. நாக்கு வந்த உள்ள கண்ணம்மா. அடி நான் தாண்டி உன் புரிஞ்ச பொன்னம்மா. என்னடி முடியம்மா பண்ணல மையி. யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. என்னடி முடியம்மா உன் கண்ணுல மை. யாரு வச்ச மை இது நான் வச்ச மை. உஜாரு நான் உஜாரு ஓரஞ்சார உஜாரு. உஜாரு சா உசாரு ஓரஞ்சாரு உசாரு. அண்ணன் தம்பி அக்கா மாறே அப்படி அப்படி உஜாரு. அண்ணன் தம்பி அத்தனை பேரும் அப்படியே உசாரு. வந்தன 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 தானுங்க. வந்தன தானுங்க. இங்க வந்துருங்க அனைவரை வணங்கின பாருங்க. வந்தன 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 பாருங்க. வந்தன பாருங்க. இங்க வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் தானுங்க. குடியிருக்கிற பெரியோர்களே வந்தனம் தானுங்க. ஐயா வந்தனம் தானுங்க. நான் கும்பிட்டு அடிபணிந்தேன் கலிஜரி எம்கே யாருங்க. சார்பு சார்பு வைங்க போ நல்லா இருக்கும். சார்பு பேரன்பு கொண்ட என்னுடைய அண்ணன் தம்பிகளே அக்கா தங்கச்சிகளே மொத்தத்தில் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் எனக்கு சொந்தக்காரங்க தான். உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம்.
கூட உட்காந்துருக்க ஆள் ஒன்றுக்கு இருக்க சிரமப்படும். உள்ளே வாங்க, பேம்பஸ் வச்சுருக்கேன், ஆளுக்கு ஒன்றா மாட்டிக்கிறது நல்லது. இந்த கூட்டம் இவ்வளோ தூரத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு வருதுன்னா இந்த நாடகக்கலை வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கலை அழியாததுக்கு நீங்களே சாட்சி. ஆம்பளை ஆளுங்க எப்படி வேணாலும் உட்காரலாம், எங்கே வேணாலும் போய் நாடகம் பார்க்கலாம். ஆனால் தாய்மார்கள் இங்கே உட்காந்துருக்கிய ரொம்ப நன்றி தான். இதுக்கு தான் இந்த பத்தியா எப்படி கை தட்டுவ? பூரா நகைக்கடை அதிபர் மக, கிரேனைட்டு அதிபர் மக, எப்படி கை தட்டுவ? லேஜா கை தட்டுங்க தான். நீ தட்டுவடா, ஏன் தம்பி தட்டுவாங்க? அவங்க என்ன நினைப்பில் வந்தாங்க, என்னையே பார்க்க வரல, நிறுத்துறா. அப்படித்தான் சொல்லுவாங்க. டான்ஸ் வந்தால் நல்ல இது சிமெண்ட் மூடியை பார்ப்பாங்க, கப்ளிங்கை பார்த்துட்டு அங்கிட்டு போய் மண்டி ஓட்டுக்குருவாங்க. மண்டி ஓட்டு பனங்கிழங்கு பிடுங்குவாங்க. இந்த கூட்டத்தில் 43 45 வயசில் பொண்ணு கிடைக்குன்னு சொல்ல ஆளுகள்லாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் அந்த வேலை தான் பார்க்குறேன். அது இந்த 2ஆம் தரத்துக்கு ரெடி பண்ணுறேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? சமீபத்தில் இறந்தார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா. அவரை தமிழ் குடிமகன் திரைப்பட ஷூட்டிங்கில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அப்போதான் என்னை பார்த்து சொன்னார், சேரன் சார்ட்டு, இது மதுரையில் வந்து கலைக்கும் வீரத்துக்கும் பேர் போன மதுரை அப்படின்றார். என்னை அவர் எடுத்தார் ஒரு திரைக்காவியம், கருத்தமாக ஒரு படம். அந்த படத்தில் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுவாங்க. இது படத்துக்காக எடுக்கலை. ஆரம்பத்தில் முப்பாட்டைங்கெல்லாம் அப்படி தீட்டா நினைப்பாங்களாம். பொம்பளை பிள்ளை வரைஞ்சுன்னா மருமகளை போய் கடப்பாறை வச்சுலாம் அடிப்பாங்களாம். ஆமாம். ஆனால் உலகத்தில் வயசுக்கு வந்தால் கிடையாது, விளக்கமாறு பெஞ்சுவோம். வயசுக்கு வந்தால் எவன்டா போய் கடப்பாறையில் அடிப்பேன்? டொங்காசு தரான்டா அவன். அதான் ஏன் தம்பி தான் என்ன பண்ண சொல்கிறேன். உலகத்திலே என் தம்பிகள் சேட்டைக்கு அளவே கிடையாது. அவங்க வாட்டுக்கு ஒன்று இழுத்து விட்டு போயிடுவாங்க, கடையில் தெருவில் தருவது நான் தான். ஆனால் பெண்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. தாயின்னு ஒன்று இல்லை என்றால் ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு பெரிய சாம்பவான் பிஆர் ஐயா கிடைத்திருக்க மாட்டார். பெத்த தாய் தான் முத. ஆனால் அப்பா எவ்வளோ தவறு பண்ணுவாருன்னு நமக்கு தான் தெரியும். எல்லாருமே கட்டின மனைவி தவிர நம்ம தப்பே பண்ணது இல்லையா? லேசா சுருக்குன்னு வருமே, என்ன வாய்ப்பே இல்லை, என்ன எல்லாரும் வா சூடத்தை அமைத்து சத்தியம் பண்ணு. ஆனால் நம்மளுக்காக குடும்பத்தையும் நம்ம குழந்தையும் எல்லாத்தையும் கட்டி காத்து வீட்டை பாதுகாப்பது பெத்த தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது உலகத்தில். இந்த இங்கிட்டு இருக்க பொம்பளை தட்டி நீங்கள் ஒரு கேரளாவத்தா? கேரளாவில் வந்து பூச்சி மந்தி வியாபாரம் பார்க்க வந்தீங்களா? அதுக்கு தானே தண்ணியை போட்டுக்கிட்டு நிறைய போதில் புழக்க போடுறாங்க. அப்படி போட்டு திருந்த மாட்டியே, வெளியே இருக்கும்போது கடுக்குதுன்றுவேன். பெண்களை எவ்வளோ உயர்வா சொல்கிறேன், அப்படியே இருக்கியே கிருன்னே. நன்றி. அங்கிட்டு இருக்க ஆளு மட்டும் நீங்கள் நல்லா இருப்பேன். நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஐயா சேச்சி பேர்த்து கொண்டு அள்ளி அங்கிட்டு போடுங்க. என் தம்பிகள் எல்லாம் டூவீலர்லாம் ஓட்டிக்கங்க. அந்த டூவீலரில் 2 பேர் போகக்கூடாதுப்பா, 7 பேர் 16 பேர், இண்டிகேட்டில் 3 பேர் தொங்கு. பாதுகாப்பு அவசியம். பூரா சாகசம் பண்ணுறாங்க. காலேஜ் பிள்ளை 4 பிள்ளை இந்தா இப்படி பஸ் ஸ்டாண்ட் நின்றா உடனே அந்த முண்டை அங்கே நம்ம வயலுக்கு அங்கே வண்டியை கருது புருண்டுவேன், ஒரு வீட்டில் அப்படின்ட்டுவேன். அன்னைக்கு அப்படித்தான் 2 பிள்ளைய நிற்கும் போது ஒருத்தன் கருது புருண்டே. இது உடனே சூப்பராகவே இங்கே பாருடி அவன் நல்லா பண்ணுறேன். திடீர்னு வார்த்தை முண்டை விழுந்துட்டேன். விழுந்தவனே அங்கிட்ட 2 பேர் இன்னைக்கு செடிக்கு செடி நடு. சாகசம் பண்ண தேவையில்லை. என் தமிழன் வீரத்துக்கு ஒரே வார்த்தை போதும். உலக நாட்டுக்கு ஜல்லிக்கட்டை நடத்தி பயங்காட்டின வந்தாண்டா என் தமிழன். கரணம் தப்புனா மரணம். நம்மளை பார்த்தே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சேன். அந்த மாடு வெதர் மட்டும் இந்த தண்டி இருக்கு, அதில் ஒரு போரை ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீல்ல, ஒரு கூண்டை திறந்து விடுவாங்க, மாடு வரும் தான் புரிச்சு. அவனை வந்து நம்ம சக்குடி வாடியில் நிற்க சொல்லு, கரிச்சு புரிச்சுன்னா கோத்தா இதில் கிரிச்சுன்ற.
தம்பி இடியப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டாப் இட் ஐசி. பாடத்தை கவனிங்க புத்தர்களா. தம்பிகளை பாதுகாத்தது எங்கள் அண்ணன்கள். பருத்தி பால் கிடையாது. தம்பி எந்திரிச்சு வீட்டுக்கு போ. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மாடு வள போறாலும் சரி, புடியாரர்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், எங்கள் அப்பூ இங்கே இருக்காரு, மாட்டினுடைய உரிமையாளர் மாட்டை அவுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி போயிடணும். உண்மை அதான். நிறைய இடையூறாக இருக்குது. நீ என்ன பண்ணுற, ஓ மாடு வரும்போது இவனே மாட்டுக்கிட்ட பேசுகிறேன். அடே அஜய், மாட்டுக்கு பேர் அஜயா, அஜய் படா, அவனை போடுறா, ஏன் கோத்தா புடுறா, பிடிச்சி பாரு உம்மா நோத்தான்றேன். கடைசியில் இவனை போட்டுறான். போட்டவுடனே பெரியாஜிபத்தில் குளுக்கேஜி ஏற்றிட்டு போய் 4 பேர் போய் பார்ப்பாங்க, எப்படி ஓ மாடு போட்டுச்சு. எப்பயுமே வாடை எடுக்கும். கண்டாலிமை மாடு என்னையை போட்டு தள்ளிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், 5 அறிவு உள்ள ஜீவன் தன் வளர்த்த உரிமையாளருக்கு பேர் சேர்ப்பதனால் அங்கே நிற்கிறது முதலாளியா நம்ம உறவா என்று தெரியாது. அது 4 பேத்த தூக்கி போட்டு உனக்கு பேர் சேர்க்கும். அதனால் 5 அறிவு உள்ள ஜீவனை வளர்க்கக்கூடிய அத்தனை உறவுகளும் கடவுளுக்கு சமமாக வணங்குறேன். இனிமேலே ஒன்று தெரியுமா, கிரிக்கெட் யாரை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? கிரிக்கெட்டை பார்த்து கிடையாது, மயிரை புடுங்கனை பார்த்து. கலை இப்படி அகராதி மயிருக்கு தானே வயிறேன். கிரிக்கெட்டை யாரை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? கிரிக்கெட்டை பார்த்தா. தமிழனை பார்த்து கண்டுபிடித்தது கிட்டிப்புல. இந்த கிட்டி விளையாண்டேன் தமிழன், இதை பார்த்து தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சேன். கிரிக்கெட்டில் ஒருத்தன் ஜாதிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் இந்தியன் என்பது எனக்கு பெருமை. சூரிய வம்சி. இவங்களுக்கு வேற மாதிரி கிடைச்சாடா, சூரிய வம்சி தானடா. வன்சி. ஆமா, அப்படியே ஒழுங்கா பேசுறா தமிழ் பண்டிதர் மயன். ஊரா பெருமை ஒட்டனாக்க முட்டாதேன். மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எவனாவது சொல்ல சொல்லு, நான் சிவகங்கை சென்று வருகிறேன் மைத்த சொல்லுவேன். சிவசங்கன்ட்டேன். சிவசங்க சிவகங்கையை சிவசங்கைன்னு மாத்தினேன். ஆனால் என்ன பேசினாலும் என் தமிழன் குரலுக்கு எல்லா நாடு அடிமை அடிமை அடிமை. மதிமரியாதைக்குரிய என்னுடைய மூத்தவர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளை கேடிஆர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். கேடிஆர் எங்கள் மூத்தவர்லாம் 3 நாள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு வடமாடு நடத்தி சாதனை படைத்த ஒரு தமிழர் எங்கள் மூத்தவர். இந்த கிளம்பிட்டாங்கல்ல, ஒரு அண்டான்ட்டேன் குண்டான்ட்டேன். எல்லாரும் இந்த நாடகத்தை பார்க்கணும். இந்த நாடகம் என்ன நாடகம்னு நான் சொல்லிடுறேன். வள்ளி திருமணமோ ஹரிச்சந்திராவோ கட்டபொம்ம நாடகமோ கிடையாது, கதம்ப நாடகம். கதம்ப நாடகத்தில் என்ன செய்வோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். நான் வந்தால் சரியாக இருக்கேன். அவன் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டேன். கதம்ப நாடகத்திலே 3 பப்புனு 2 டான்ஸ். 2 டான்ஸும் கருத்த பிள்ளை தான், நல்லா செய்யும். அடுத்து என் பொண்டாட்டி. நாங்கள் சக்குடி இந்த புண்ணிய மண்ணுக்கு வாடகைக்கு எடுத்து வந்துருக்கேன். காலையில் லைட்டாக தேய்மானம் ஆச்சுன்னா இன்னும் தேய்மானம் குழி கேட்பாங்க. 2 பிள்ளைய நல்ல பிள்ளைய. அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்தை ஏந்தி சேவலை கடிக்கக்கூடிய காட்சி நடைபெறும். எங்கள் அப்பா பிஆர் அவர்கள் எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம். நடிகர்களுக்கு அதிகமாக கேட்ட ஜாமானோட வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஒரு ஊரில் அப்படித்தான் வாங்கி கொடுத்தாரு. ஊர் அம்பலார். இந்த மாதிரி கொட்டாய் மேடை பிஞ்சக்காடு கொண்டு போனால் கூட மனசாரியன்மடா. சடம்பில் கட்டி போட்டிருந்தாங்க, அது மங்குன்னு தவி அத்துட்டு போயிடுச்சு. நான் அம்பலாட்ட போய் சொன்னேன், சாவா அத்துட்டு போயிடுச்சு. அவர் சொன்னார் ஊம்பா வட்டியான்ட்டார். அவர் சொன்னது தான் சொல்கிறேன். ஆமாம், அப்படி சொன்னார். சாவலை விட்டுட்டு என்ன பண்ணுறேன்ட்டு கேட்டார். அப்படி ஆமாம், உடனே போய் அவர் இது பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கிராமத்து பேச்சு அதானே. சரி, இங்கே தாய்மார ஊரா இருக்கியா ஆத்தா, உங்கள் வீட்டுக்காரன் நீ திட்டினதே இல்லைன்னு சொன்னால் சத்தியம் பண்ண வைப்பான். பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது திமிர் மயிர். அவளை தண்ணி அடிங்க,
வேணான்னு சொல்லலை, உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன கெட்ட வழக்கம் செய்கிறீங்களோ அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நான் அதை குறை சொல்லலை. தண்ணி அடிக்க போகிறதுக்கு முன்னாடி முண்டை சட்டியை போட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த நாக்கலாம் பூச்சி கட்டலாம் மீன் இந்த சட்டியை போட போயிட்டேன் பாரு. இல்லையா ஒன்றுக்கு இருக்க போனவனா? நான் கூட போடலைன்னு நினச்சேன். அந்த 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 இது தவறா சொல்லலை. இவன் முண்டை என்ன ஜாமி ஆடினானே இவனுக்கே தெரியல. அவன் சாமி கிடையாது, நான் அதுக்கு தான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். அவன் ஆடி இல்லை சாமி ஆடுறவன் ஒரே விஷயம் தெரியுமா? பொம்பளை ஆள் சாமி ஆடினால் உண்மையான அருள் என்றால் மாறாப்பு விலகிறது கூட தெரியாது. அவன் சாமி ஆடிட்டு முண்டை கேமராவை பார்க்குறேன். இந்தா பார்த்தேன் சரியா தெரிலன்ட்டு இந்தா என்னோட நோத்தாவோட சாமி வந்து கேமராவுக்கு ஆடினேன். அதானே இது பரவாயில்ல. இருடா இது என்ன தொண்டை முண்டை அதுதானே நல்லா கேட்குறேன் அண்ணன் இல்லையாடா. ஆனால் உலகத்தில் எந்த நடிகனுக்கு கிடைக்காத ஒரு சொந்தம் எனக்கு தான். சுதந்திரம் கிடையாதுடா காலையா செகுட்டு முண்டை. சுதந்திரம் கிடையாது, குடியரசு தினம். ஒரு சொந்தம்டா. எல்லாருமே ஒரு 100 ரூபாயை கொடுத்தா சாமி ஐயான்னு கும்பிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. பூரா எங்கள் அண்ணன் என் தம்பி. என் தம்பி நான் சொன்னால் என் தம்பி பூரா கேட்பாங்க. என் தம்பி சொன்னால் நான் கேட்பேன், எங்கள் அண்ணன் சொன்னால் நான் கேட்பேன். எது கத்துறாயினே தெரியாது. அதே மாதிரி 10 பேர் கூட்டம் சேர்ந்தா எல்லா பேரும் வண்டி நிப்பாட்டிட்டு போய் பார்ப்பேன். நீ இருப்படா, நீ எதுக்கு இருக்க? என் தம்பிகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது சக்குடி மேடையா இல்லை ஏழை கடையாடா? இங்கிட்ட ஒருத்தன் தொங்காசுன்றியான், ஒருத்தன் வாவோடுன்றியான் ஏழை. ஆனால் அருமையான பெட்டிக்கார். உண்மையிலே இந்த பெட்டிக்காருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அருமையான குரல். ஆனால் உன் முகம் சரியில்லை. ஆமா பெரியாஜ்பத்தில் மாத்திரை கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்கேன் தான். சிரிச்சுக்கிட்டே இரு. ஜல்லிக்கட்டுக்கு கபடிக்கு எல்லாத்துக்கும் பாட்டு பாடுவேன். கொஞ்சம் செலவாகும், பார்த்துக்குருவோம். முடிஞ்சா என்னடா செய்ய போன? டேய் 2 பேரும் என்னடா செய்ய போனிய? ஏய் பள்ளிக்கூடம் படிக்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுக்கு எவ்வளோ தூரம் அடிப்போம் அளந்து வைப்போம்ல. சில பேர்லாம் அடக்கிட்டு வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து சொல்லிடுவேன். ஆம்பளை எல்லாம் பெத்த தாய் தகப்பை எந்த பிள்ளையை காட்டுறாங்களோ அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நீங்கள்லாம் குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கணும். ஏன்னா பொண்ணு கிடைக்கல. அப்படி ரொம்ப கிடைக்காத ஆள் மாற்றி மாற்றி ஆம்பளை குனிஞ்சுக்கிட்டு ஆம்பளையா பிறப்பேன்னு ஓஞ்சற்படுத்தி அவன் தலையிலடி, அவன் செருப்படுத்து ஓன் தலையாடி. ஆம்பளையா பிறப்பையாடா பிறப்பையாடா பிறப்பையாடா. ஒரு சாங்கு பாடுவோமா? ஒரே ஒரு விஷயம். நான் நித்தம் ஒரு ஆடை உடுத்தி நாடகம் ஆடுறதுக்கு காரணமே நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள TN 42 மென்ஸ்வேர். இன்னைக்கு கூட 50 சட்டை கொரியர் வந்துருச்சு. திருவிழாவுக்கு என் தம்பியை ஊரா 200 பேர் 300 பேர் ஒரே மாதிரி சட்டை பேண்ட்டு போடணும்னா TN 42 மென்ஸ்வேர் நத்தத்தை நாடுங்க. நல்ல ஒரு மனிதன். வாழ்த்துக்க. சாங் ப்ளீஸ். எக்கோ சார்பு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு. அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். கலாம் ஐயா. அவர்கள் அக்கினி சரகடிச்சி அணு ஆற்றலையும் கண்டுடிச்சா. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏ
நாடுகள் இந்த உத்தம தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து பயப்படலாம், மறக்கலாம். இந்த உலகம் உள்ளவரை என் தமிழர்கள் மட்டும் ஏவுகணை நாயகனை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். யாராவது ஒரு படிச்ச தம்பி இருந்தா மேடைக்கு வரலாம். வா வா, கை தட்டலாம். சூப்பர் சூப்பர். மாடு பிடிபடுமா வெளியேறுமா? லாஸ்ட் ஃபார் 2 மினிட். வா, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இத்தனை கூட்டத்தில் தம்பி நீ வர வேணாம். தம்பி வர வேணாம். யாரும் வேணாம் வேணாம். ஒரு ஆள் தான்டா. இந்த தண்ணியை போட்டால எதுக்குடா இந்த கிருத்துவமா பேசுறிய? தம்பி இது இந்த மைக்கை சரி பண்ணுப்பா. வெல்டிங் போட்டு வச்சுட்டாங்க. இந்த கையெல்லாம் தூக்கூடாது. கம்பு கூட்டில் அடிச்சு போறிய மயிர்மனே. பெரிய அயல்நாட்டு அதிபர் ட்ரம்ப்பு அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் பிறந்த நாள் என்னைக்கு? என் தம்பியை நான் கூப்பிட்டு மேடையில் அசிங்கப்படுத்தவில்லை. அவன் அறிவு சார்ந்த என்னுடைய தம்பி. அவனை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். இருங்க தம்பி, இருங்க தம்பி. அவனே பாத்திரத்துல இருக்கேன். முத ஏறி வந்தது வேற நோக்கத்தில் ஏறி வந்தார். இப்போ லேசா நீர் கசிவு இருக்குமே. ஓகே ஓகே. உன் லவ்வர் பிறந்த நாள் என்னைக்கு? அப்போ கடைசி வரைக்கும் சீமக்கருவதேன். சீமக்கருவை வெட்டி மூட்டம் போட்டு பொழைச்சுக்கிடான்ட்டேன். உங்க அப்பா பிறந்த நாள் 1984. என்னைக்கு பிறந்தாரு? 5ஆம் மாசம். இருப்பா. 27ஆம் தேதி. அவன் யாரா? அவன் கரெக்டா சொல்றானே யாரா? அவன் யாருன்னு தெரியலையே. அப்துல் கலாம் ஐயா பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரே வார்த்தையில. அப்துல் கலாம் ஏவன் ராவணன். ஏவன ராவுனாரா? ஏய் மொட்டனாக்கு முண்டியாடா. மாடு புடி மாடு. ஆடா என் தங்கா. தீபாவளிக்கு ராக்கெட் செஞ்சாரு. தீபாவளிக்கு ராக்கெட். அதே தீபாவளிக்கு ராக்கெட் செஞ்சு விட்டாரு. செகுல்ல அரைஞ்சு விடுவேன் பேப்பர் மேனே. தீபாவளிக்கு என்ன செஞ்சாரு? ராக்கெட். இந்த பத்தைக்கு ராக்கெட். ஏவுகணை நாயகன் இதற்காகத்தான் முதலே இறந்து விட்டார். இல்லை என்ற அந்த பேப்பை மைனை கொண்டிருப்பேன். வா, ராக்கெட் செய்யல. அவர் கிளியாஞ்சட்டி தெஞ்சு சக்குடி சந்தையில் வித்தார். வாடா, என் தம்பி தான். ஏதோ 10 பேர்த்த சிரிக்க வைப்ப வேண்டும் என்பதற்காக நகைச்சுவையா பேசினான். இவனும் வீரத்தமிழன் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அப்துல் கலாம் ஐயா ஏவுகணையை கண்டுபிடித்தார், அக்னியை கண்டுபிடித்தார். உலக நாடுகள்லாம் இன்னைக்கு பயப்படுறது நம்ம தமிழ்நாட்டை பார்த்தியா? அதுக்கு நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா தான் காரணம். வாழ்த்துக்கள் தம்பி. பொண்ணு கிடைக்கலையாப்பா? வேணாமா? ஏன் ஏன் நீ இப்படி கிறுக்கு போடா போடா போடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போடா. அவ மண்டை வட்டி முகரையும் பாருவேன். டேய், அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் நீங்க தான் என் அழகு. அந்த முடி வெட்டி அழகை கெடுக்கிற என் தம்பியை ஒரு அழகுங்க. அவன் ஒரு ஆள் தான்டா பின்றேன், காமெடி பின்றேன். அவன் மூத்திரத்தை குடி காமெடியை கிளச்சி எரியறேன், பிடிக்க முடியல. உள்ள இருக்க 2 கிறு கண்டாலி மங்க காலை கொள்றாங்க காமெடியை. பப்புளும் தொப்புளும். ஏவுகணை நாயகன் கொடூரமா கிடையாது. அப்துல் கலாம் ஐயா அமைதி ப்ரோ. எங்க அப்பா பிஆர் அப்போதான் சொன்னாரு. இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆளாம் சொல்லல. உங்க எல்லாத்தையும் ஒரு உண்மையை சொல்றேன் தம்பி. எனக்காக உன் காலில் கும்பிட்டு விழுறேன்டா அண்ணேன்டா. என்னை பேசாம மண்ணெண்ணெய் ஊத்து கூட எரிச்சிருக்கப்பா. உங்களுக்காக நான் அண்ணே எல்லாமே செஞ்சுட்டேன்டா. இன்னும் முண்டை மாத்தே வரல. ஆனா நான் வந்த ஆள் இருக்காது. டான்ஸ் வந்துச்சுன்னு வை, இந்த லைட்டுலாம் உடச்சிருவாங்கல்ல.
இந்த மேடையெல்லாம் சாச்சு பாவாடெல்லாம் தின்னுட்டு போயிடுவாங்க. ஐயா சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே நாடகம் போட்டோம், ஒரு 100 பேர் உக்காந்துருப்பாங்க, என்னத்த நாடகம்ண்டார். நான் சொன்னேன், அப்போ நீங்களே பார்த்து மிரள்ற அளவுக்கு எங்கள் அண்ணன் தம்பி பூரா வருவாங்க அப்போன்னு சொன்னேன். ஆனால் என் சொல்லு வீண் போடலை. எங்கள் ஐயா பிஆர் ஐயாவுக்கு கிடைச்ச பெருமையான்னு நினைக்கிறேன் இந்த கூட்டமும். ஆனால் ஒரு டீ கடை ஓட்டா கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கார மாதிரி அறிவாளி இல்லை. என்னைக்கு நைட்டில் ஐஸ் ஊத்தாங்க, ஐஸ் வண்டியை வித்துட்டு பிள்ளைய பூரா தடவு முடிச்சு தெரிய நீ வாழ நல்ல ஐஸ் வண்டியை கவனிவேன். ஒரு இடத்துல ஏய் ஸ்டாப் இட் ப்ரோ, பாடத்தை கவனிங்க எல்லாரும். ஒரு இடத்துல நல்லா கபடி ஜல்லிக்கட்டு நடக்க, அங்கே ஐஸ் வண்டி வராது, யாருமே இருக்காது. ஒரு வயசான கிளவி இருமிட்டு கிடக்க, அங்கே போய் யாரும் நடிப்பேன் பேங்கா பேங்கா. உடனே அங்கே விளம்பரப்படுத்தி ஐஸ் பால் ஐஸ் கிரேப் சப்பைஸ், அது விளக்கமாறு பிஞ்சுவோம், அங்கிட்டு போடா தன்னால் முடியாமல் படுத்து கிடக்கேன். ஐஸு விற்பவர்களும் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் ப்ரோ. இதில் ஓசி வண்டியில் வந்தாலும் கைதுக்கு நாடகம் பார்த்து புலம் தள்ளிடுவேன். ஆனால் அந்த கூட்டு வந்த ஆளும் மடியிலேயே உட்காந்துருப்பேன். அப்படியே அவன் போயிட்டானா நம்மளை ஒத்தையில் விட்டு போயிடுவாங்களே. ஏய் அந்த கூட்டு வரவே அப்போ தாண்டா அகராதி மயிராக பேசுவாங்க. போய் சீரட்லாம் வாங்கி சொல்லுவேன், போயிலையே உருட்டி வாயில் வைக்க சொல்லுவேன், அப்படியே ஸ்டெயிலாக கொஞ்சம் பெட்ரோல் எந்த பத்தியா. இவன் ரொம்ப அடிபட்டுருக்காண்டா, என் தம்பி கொலை அக்குறியான். இப்போ கூட்டு வந்த ஆள் மட்டும் எந்திரிச்சுக்கிட்டு போட்டு இவனும் பின்னாடியே போவேன். அவன் இருங்க மச்சான் ஒன்றுக்கு வரேன், சும்மா எனக்கு வருதியா, என்னை விட்டுட்டு போயிட்டானா முண்டை நடுத்தரில் வந்துடுவேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், அங்கிருந்து பட்டாணியை திண்டுக்கிட்டு மண்ணில் உட்காந்து நாடகம் பார்த்து நடிகனா வந்தவன் தான் அந்த எம்கேஆர். அதுலேயும் சில பேர் இந்த விடிய விடிய உட்காந்து நாடகம் பார்ப்பாங்கல்ல, அவங்க நாடகத்தை காப்பாற்றுறது கிடையாது. ஒத்தையில் போனால் பயந்துக்கிட்டு யோசிப்பாங்க, நேரம் போனால் அவன் அங்கே ராக்கு தூக்கு போட்டு செத்தா, அவன் அங்கே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டியா, நம்மளை பிடிச்சிக்கிட்டா அந்த கோடாங்கி வேற அன்றைக்கி ஒரு கோட்டு வாங்கி தரல, நம்ம மேலே கோவத்தில் இருக்கேன். அவன் பாரு எழுக்கல்ல போட்டு அடிப்பானே. தம்பி நக்கல் இதெல்லாம். ஆனால் ஒரு நாடகத்தையோ ஒரு நாட்டையோ யாரையுமே தலகால பிரட்டி விடலாம்டா. என் தாய்மார்கள் நினச்சா, பொம்பளையால் நினச்சின்னா கொலையை அத்துறான். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் மேடம். பொம்பளையால்லாம் தயவு செய்து சொல்கிறேன், வீட்டுக்காரோட போகிறீங்க, இந்த சுடிதார் போடுறீங்களா மேடம், சாலை கரெக்டாக போடணும். தப்பு இல்லை தம்பி, சாலை இப்படி போட்டு இப்படி சுற்றிக்கிறணும். அன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளை அப்படித்தான் சாலை இப்படி போடுச்சு பொச்சு கிடையாது, ஆனால் கரெக்டாக நோட் பண்ணுறான்டா. இவன் சென்சாரில் இருந்திருப்பேன் போல திரைப்படத்தில், கொச்சின்னு சொன்னேன். ஸ்டைல் இல்லைடா, அவன் அந்த வண்டியை 1.25 லட்சத்துக்கு சீரு கேட்டு வாங்கி அடம் பிடிச்சிருக்கேன். இவங்க மறுவீடு போகிறாங்களாம். உடனே அரவிந்த் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற, சாமி இருக்குடா அரவிந்த், சரி விவேக் இப்போ பொத்து அரவிந்தவனா ஒன்னே அரவிந்த் நான் அடிச்சு விடுறது தானே அரவிந்தன்னு ஒருத்தன். இரு கதையை கேளுங்கடா. ஐயோ என்னை பேச விடுவேன், உன் காலில் விழுகிறேனே நல்லா இருப்பேன். இந்த அரவிந்தன் உனக்கு கல்யாணம் ஆகணும்னா என்ன ஆகும்னு இப்போ சொல்கிறேன். பொண்டாட்டி சாலை இப்படி போட்டுக்கிடுச்சு, முன்னாடி தொங்க போட்டுக்கிட்டு, இந்த வண்டி ஏற்கனவே எருவு மாடு மாதிரி இருக்கான். இங்கே நின்று கரு புறன்னு வண்டியை கிளப்புனேன், சாலு சிக்கி சட்டார்னு அடிச்சு வெதரில் அடிச்சு பிடிச்சிப்பா. அதில் பிறந்தவன் தான் அவன், தலையவன் மையனா அவன் தலையில் விழுந்துருச்சு. அதே மாதிரி டூலர் போகக்கூடிய என் தம்பி எங்கள் அன்னைங்கள்லாம் பைபாஸு போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு இந்த கோமாளி நடிச்சிட்டு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உலகத்தில் எனக்கு அதிக லட்சக்கணக்கான அண்ணன் தம்பி இருக்கான்னு நான் எங்கேயும் சொல்லுவேன். எனக்கு நீங்கள் எல்லாருமே முக்கியம், நான் கோமாளி. நன்றி.
எல்லா பப்பனும் பேசும்போது எந்த கரைச்சலும் வராது. நான் கிரேட்டு கிடையாது, மசுரை புடுங்கினவன். இவன் ஒரு ஆளே பேசுறேன். தம்பி அவனை நடிக்க சொல்லுப்பா, நான் தெருவில் வர்றேன். அரவிந்த் ஒரு பாட்டு பாடுவோம்ப்பா. உங்களுக்காக பாட்டு பாடுறேன். எக்கோ எல்லாத்துக்கும். அல்ல வீரமுள்ள தமிழர்களே, வீர விளையாட்டு நாயர்களே, பியாரு இருக்கிறாரையா எங்கையா ஜல்லிக்கட்ட காக்கிறாரையா. வீரமுள்ள தமிழர்களே, வீர விளையாட்டு நாயர்களே, பியாரு இருக்கிறாரையா எங்க ஜல்லிக்கட்ட எங்கையா காக்கிறாரையா. மாடுமுடி வீரர்களே, மாடு வளர்ப்பவர்களே, மாடுபுடி வீரர்களே, மாசு வளர்ப்பவர்களே, மாடுமுடி வீரர்களே, மாடு வளர்ப்பவர்களே, ஜல்லிக்கட்ட காப்பவர்களே, ஜல்லிக்கட்ட காப்பவர்களே, நீங்கள் அனைவருமே வீர தமிழர்களே. ஜல்லிக்கட்டு நாயகனா போராடிய தங்க மகன் பியாரு இருக்கிறாரையா எங்கையா ஜல்லிக்கட்ட காக்கிறாரையா. வடமாடு நாயகனா சிவகங்கை தங்க மகன், வடமாடு நாயகனா சிவகங்கை தங்க மகன் பியாருடைய மகன்தான் ஐயா. பியார் ஐயாவோட மகன்தான் ஐயா. எனக்கு மூத்தவர் கேட்டியாரு என்று சொன்ன வடமாடு நாயர்களே, ஜல்லிக்கட்டு தங்கங்களே, எல்லாரும் ஆள வேணுமா இந்த வீரத்தமிழன் உலக நாடுகள் பேச வேணுமா. எங்க வீரத்தமிழனை உலக நாடு பேச வேணுமா. என்ன ரத்தலம் பொன்னரங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் சக்குடி கிராமத்தில் அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முப்புலி சாமி திருக்கோவில் களரி உற்சவத்தை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய ஜல்லிக்கட்டினுடைய பாதுகாவலர் டாக்டர் மதிப்பு மரியாதைக்குரிய பிஆர் ஐயாவுடைய தலைமையிலும் இங்கே வருகை அத்தனை உறவுகள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் நம்ம தோரங்குறிச்சியை சேர்ந்த காளிதாஸ் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டு, அதனை தொடர்ந்து அண்ணன் கூப்பிட்டவனையே கொல்லிமலையிலிருந்து அம்பட்டு வேலையும் போட்டு திகுன்னு அறுவாலை தூக்கிட்டு வர காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி மணப்பாறை அருகாமல் உள்ள குர்னிப்பட்டியை சேர்ந்த சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டு, நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை எல்லாம் எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே தட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனது அன்பு மாணவர்கள், என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். 3 அடி உயரம், 137 கிலோ எடை, மடு மட்டும் ஒவ்வொன்று 7 கிலோ 7 கிலோ. எனது செல்ல மாணவன் சக்குடி அலங்காநல்லூர், நிறைய ஊர்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வீரத்துக்கு பேர் போன ஊர், ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊர், அதில் ஒரு ஊர் மறக்க முடியாது.
பாலமேடு. அந்த பாலமேடு கிராமம் உலகத்துக்கே தெரியும். இந்த பச்சை மண்ணும் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க கற்றுக்கொண்டார். இந்த அரங்கத்திலே பப்புன் வேடமணிந்து நடிக்கக்கூடிய அண்ணன் கள்ளிச்சேரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் PR அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றார்கள். அண்ணன் கள்ளிச்சேரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் சக்குடி பொன்னுசாமி அண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றார்கள். அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை சீமை அண்ணன் KTR அண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றார்கள். மிருதங்க வித்வான் ஹார்மோனியத்தை கொண்டிருக்க அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு நல்ல பேருப்பா உனக்கு. ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்கத்தோடு இருக்க அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஆல்ரவுண்டில் இருக்கும் அன்பு மாப்பிள்ளை அதிரடி மன்னன் S. ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாள கலைஞர் சதீஷ், இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய இந்த முப்புலியான் கோவில் குலதெய்வம், எங்களுடைய ஜல்லிக்கட்டினுடைய ஆசான், வீர விளையாட்டினுடைய ஆசான், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மதிமரியாதைக்குரிய எங்கள் ஐயா PR அவர்களுக்கு அவருடைய செல்ல மகன் KTR அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். அஞ்சூர் நாடு ஏனாதி மறக்க முடியாத கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மாடுபிடி வீரர்கள் சார்பாக, உங்க பேர் என்ன? ஜெயராமன் சார்பாக 501 கொடுக்க முடியாது. சக்குடி கருப்புசாமி கோயில் கும்பிடக்கூடிய அனைத்து பங்காளிய சார்பாக 501. நன்றி தான். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத சக்குடி கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு ஐயா PR அவர்களுக்கும் அவர்கள் பங்காளிகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் KTR மூத்தவர் அவர்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு கோடான கோடி நன்றி, வணக்கம். வாடிப்பட்டி பக்கத்தில் பாரப்பட்டி மறக்க முடியாத கிராமம். உசிலம்பட்டி பக்கத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வாடிப்பட்டி யாதவர் கடமாடு புகழ் நண்பர்கள் நல்லமணி ரேடியோஸ் பயலுக சார்பாக ரூபாய் 501. நன்றி என் தங்கங்களே, நன்றி. அப்போ இங்கே கொடுக்க சொல்லுங்க. எல்லாரும் மேடையில் ஏற வேணாம் தயவு செய்து. விழா கமிட்டி வாங்கி கொடுங்க. ஆமாம், எல்லாரும் மேடைக்கு வராது. யாரும் ஜக்கடை போட்டாங்கன்னா ஏன் பொழப்புல மண்ணலி போட்டு ஐயம்பாண்டி மாடுபிடி வீரர்கள் பாண்டிச்சாமி, நன்றி ப்ரோ. 201. டி அதிகரை கரு குருநாதன் புதல்வர் குரு நல்லமணி குருநாதன் புதல்வன் முத்தீஸ். இது என்ன பூ? இல்ல கீழே என்ன இது என்ன எழுதுனது யாரு? அவரை இங்க கூப்பிடு. ராஜேந்திரனுக்கு என்ன எழுதிருக்க? ரா சோந்தரன் எழுதியிருக்க. ஏன் சோந்துட்டாப்லையா? ராஜேந்திரன் கொஞ்சம் சாப்பிட்டுருக்காரு அப்பா. ராஜேந்திரன் கண்ணன் உறவு சார். தம்பி காசு கொடுக்கலப்பா. கொடுத்துட்டியா? கேமராவில் அந்த புட்டேஜ் பாருங்க. கேமரா வேல்ராஜ் புட்டேஜ் பாருங்க. பாரு காசுல கரெக்டாக இருக்காங்க. 5000 மைத்த வந்துச்சு. 2 வாடா ஒரு தாயம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கள்ளுப்பட்டி கிராமம் சிவா சங்கர் அர்ஜுனன் MKR பயலுகடா. இந்த அட்டையை எங்கன படுத்த சீரட்டு அட்டை. என்னடா அப்படி வர்றாங்க வாக்கிங் வர்ற மாதிரி? ஒரு தாயம் ஒரு 12. சிறை பறவை சொல்லான் சூர்யா பயலுக
200 உடன் கொண்டு போய் அப்பாட்ட 500. தம்பி 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 பின்னாடி போற தம்பி தம்பி மனநல மருத்துவர் வெட்டு முகரைய பாரு. எல்லாம் பள்ளிக்கூடம் போனா டீச்சர் ஏதோ ஒன்று வேண்டாவேன். பாசத்துக்குரிய எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்னுடைய பெரியத்தா மகன் சூறாவளி சுரேஷ். கிடமாடுகளை போய் பாய்ச்ச உள்ள மாடுகளை போட்டு வங்கா இழுத்து வாடிக்குள்ள நிப்பாட்டி அதை வெளியே வந்து 10 பேர்த்த வந்து பாயலைன்னா அவன் தூக்குறான். என்னுடைய பெரியத்தா மகன் சூறாவளி சுரேஷ் சார்பாக ரூபாய் 1001. நன்றி சூறாவளி சுரேஷ். நாட்டிய தாரகைகள் நடன மங்கை என்னுடைய புத்ரு அரிதரணி அவர்கள் ஒரு டான்ஸ் அண்ட் காமிக். சிலுக்கு கண்ணு தம்பி செம்ம புகர்றா உனக்காகத்தான். அது செட்டாச்சுன்னா அந்த கோயிலில் கூட திருப்பூட்டி கருவு மரத்தில் போய் உடனே பூட்டிரு. சிலுக்கு கண்ணு சின்ன தொப்புள் சிமெண்ட் மூட வெரி சாஃப்ட். கிருதியா கிருதியா கிருதியா. என்னுடைய அக்கா மகள் சந்தான லட்சுமி அவர்கள் மற்றொரு நடனம் அங்கேயா நடிக்க காத்துக்கணும். பாலமேடு ஆர் ராமர் சார்பாக 201. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது ஐயா ஐயா உங்களைத்தான். நீங்க ஆரம்பத்தில் 3 பாட்டு பாடினது பெருசு கிடையாது. ஆமா இப்பத்தான் பெரிய விஷயம். என் உறவுகளுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு ஊர் எந்த ஒரு புதுக்கோட்டை 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 தானே. பெரிய அனிருத்து மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன அனிருத்து நினைச்சுன்னா உன் சூத்தரிச்சு போவேன். ஒழுக்கமா இருக்கணும். இப்போ நீ பாடுற பாட்டுக்கு தங்கம் போலீஸ்னா சொல்லாத. அதான் போலீஸ் சொல்லி புரியாது. இந்த ஆளு கணேஷ் போல ஓட்டுறேன். போலீஸ் இல்லை இன்ஜினியரு. ஆமாண்ணே கண்ணாடியோட அடிச்சுட்டோம்டா. என்ன போலீஸ் எங்கள் அண்ணன் தான்டா. பெரியம்மா மையன் தை பொங்கல்ல கரும்பு அடிச்சு பிடிச்சி வெதறல அதையும் சொரிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாடு சக்குடி வாடியிலேருந்து வெளியேறுமா புடிவிடுமா எங்கே பார்ப்போம். கைதட்டு வாங்கினாத்தே அவன் இங்கே வைப்பேன். இல்லைன்னா இதெல்லாம் கொண்டு போய் வித்தே ஒரு. ஹலோ எங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் தான் நீதிபதி. நீங்கள் தீர்ப்பு எழுதினா தலையெழுத்து எவனும் மாற்ற முடியாது. இந்த பெட்டிக்காருக்கு உன் குரல் பிடிச்சுன்னா கைதட்டான்னு பார்ப்போம். புதுக்கோட்டை ஆறுமுக அவர்கள் ஆறுமுனிய பெண் பாடல் எங்கே பார்க்கலாம். ஹலோ ஹலோ என்னத்தை பாட போகிறோம். முன்னாடி கெயின் வச்சு தம்பி பேஸ் கெயின் வச்சிருங்க. ஓ ஓ தோழியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே தோழியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே தொட்டின் மேலே முத்து மாட வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு தோழியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே. பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூமலரும் பாறையில நீர் சொரக்கும். பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூமலரும் பாறையில நீர் சொரக்கும்.
படிச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதான் ஏடெடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதான் தொட்டின் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாடு துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கு காரணத்தாள் கோவிலுக்கு போனதில்ல சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கு காரணத்தாள் கோவிலுக்கு போனதில்ல தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நாடழுக தாங்கிடுமா உடனே தாயழுவா ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளனா பாடுகின்ற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா தொட்டின் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாடு துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே தொட்டி மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாடு வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாடு சாரி ப்ரோ உன்னை நோத்தாங்கம்மான்னு வச்சுட்டேன். நீ நேராக மெட்ராஸ் போகிறது நல்லது. ஏதாவது படத்துக்கு இசையமைச்சு மெரினா கடற்கரையில் சுண்டல் வாங்கி தின்று தெரியும். உண்மையிலேயே அருமையான ஒரு குரல் வளம். நான் என்ன பாட போறேன்னு நினச்சேன், இந்த பாட்டு என்னையே எழுத்துருச்சு. வாழ்த்துக்கள். நன்றி. இது நன்றி சொல்லிங்கண்ணே. யாரும் தெரியல. 100 ரூபா அம்பளிப்பு கொடுத்தது மொட்டை சாமி. நன்றி நன்றி நன்றி. ஜல்லிக்கட்டின் பாதுகாவலர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் ராஷ்டிரிய ரத்னா ஐயா பி ராஜசேகரன் அவர்களுக்கு சக்குடி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பொன்னுச்சாமி அண்ணன் அவர்கள் பட்டு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றார்கள். எதுக்கு தேர்ந்த கத்துறியான்னு தெரியல. மருதங்க சக்கரவர்த்தி மருவத்துவான் கோடையடி குமரன் எத்தனை மாணவர்களை உருவாக்குன அந்த பெருமை யாருக்கு சேரும்னா, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமுள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயஞ்சித்தப்பாவனுடைய மாணவர் தான் இந்த தம்பி. வாழ்த்துக்க. மொட்டை ஜாமீன் ஏன் சொன்னேன், சாமிக்கு நீ போட்டது மொட்டை, அதே மொட்டை ஜாமீன். வெள்ளாங்குளம் ராமராஜன் ரசிகர் மன்றம் அவர் சார்பாக உனக்கு 101 ரூபா. ராமராஜ் ரசிகர் மன்றம் அண்ணன் அவர்களுக்கு எங்களது இசைக்குழு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். 100 ரூபா கொடுத்ததுக்கு எவ்வளோதான் சொல்லுவேன். பிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை கோவில் பாப்பாகுடி என் அசோக்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. நன்றி நன்றி நன்றி. லாடானந்த சுரேஷ் கொந்தம் இருக்குல்ல, 40 குழந்தைய வளர்க்குறாங்க. நாளைக்கு காலையில் உங்களால் முடிஞ்ச உதவியை நான் அன்பாலயத்தில் அத்தனை பேர்த்த வளர்க்குறேன். உன்னால் முடிஞ்ச அரிசி விடு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நன்றி. பார்க்குறேன்.
காரில் வர முடியாது, அடுத்து ஒரு நாள் வர்றேன். ரைட் தம்பி, இதுக்கு காது ஊத்து வீடு கிடையாது, போயிரு. நீ 200க்கு 500 வச்சுக்க, நீ போ. நன்றி, போ தம்பி. நன்றி நன்றி. இந்த ஒட்டிட்டு போறேன் பாரு. என் அன்பு தம்பி உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு மிருதங்க சக்கர். சக்கிமங்கலம் என்னது? ரசியா சப்ளையர்ஸ் அப்பாஸ். ஓம் சிவாகம் புத்திரமசவன் சக்கிமங்கலம் மொத்த ஊருக்கு சுபானந்தரமே. விநாயகபுத்திரா யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண? அப்பாசு புத்திரந்திரம சுமானமே. வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கும் அசோக்குக்கும் விளக்கு போடுங்க. என்னை அனாதைய கொல்ல பாக்குறாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணும். பூரா என் தம்பிகள். நான் என்ன செய்வேன்? அவன் எதுக்குடா 2 தடவை முத்தம் கொடுத்தேன்? வாசம் கிடையாது முண்டை. சரக்கு வாட வருது, விளக்கமாறு பிஞ்சு போவேன். சரக்கு அடிக்கலையா? கணேஷ் பேர்ல ஓடுவாடா. எதுவுமே இல்லைன்னா லேடிஸ் விஷயம் லோக்கல் முண்டை. ஐயோ முத்தம் இங்கிட்டா அனஞ்சூர் எம்ஜேபி பிரதர்ஸ் எம் பத்ரி பாபா டிவிகே கிழக்கு ஒன்றியம் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்காக 501 நன்றி உறவே. அன்பு தம்பி, காரியாபட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகள் வாங்கி உனக்கு பெரிதல்ல, உனக்கு வைத்திருக்கின்ற பேரு தாண்டா பெருசு. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சூப்பர் சூப்பர், கைதட்டு கொடுக்கலாம். 5 ஸ்டார் குரூப்ஸ் பிஆர் பேரவை வீரத்தமிழச்சி என்னுடைய தங்கச்சி யோகதர்சினி சார்பாக ரூபாய் 201 நன்றி நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய ஸ்டார்னு கூட சொல்லலாம். இந்த மனுஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. மைக்கே இல்லாட்டாலும் அடி பிரித்து எடுத்துருவாப்புல.
எனது அன்பு மாப்பிள்ளை காட்டுப்பட்டியை சேர்ந்த மதுரனுடைய அடையாளம், என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்த ஒரு கர்ணன், காடமங்கலம் தம்பி முருகனுடைய அண்ணன், மதுரனுடைய அடையாளம் அன்பு அண்ணன் சப்பானி முருகன் மற்றும் என்னுடைய அண்ணன் SMK வெள்ளக்காளி சார்பாக ரூபாய் 201 நன்கொடை அளித்த அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. நன்றிப்பா, நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அடிங்க போ ரூபன். Oh yeah. Oh yeah, come on. Super. கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வெவ்வேறு துறையிலே சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தில் உண்மை போன்ற இளைஞர்கள் சாதிப்பது எனக்கு பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. சூப்பர். நம்ம போய் வெக்கமாக இல்லாமல் கேரளாலேருந்து கூட்டு வர்றான். சண்டை மேளம்னு அவங்க வர்றாங்க, நீர்மாலைக்கு வர்ற மாதிரி வெள்ளை சேலை வெள்ளை சட்டை. அவங்க கடுமுட்டான் பவுடர் வர கொட்டி அடித்து பொண்ணு மாப்பிள்ளை கண்ணு தெரியாமல் அவன் ஒரு வண்டியில் வர்றேன், அவன் ஒரு வண்டியில் வர்றேன். ஆனால் நீ ஒரு ஆள் உங்களை முளைப்பாரியை கொண்டு கரைச்சிடுவானப்பா. வெறும் 600 ரூபா ஒரு ஆப்புதேன். நாம குதிரையே செஞ்சு வேணா கரைச்சிருவேன். மானாமதுரை நான் படித்து வளர்ந்த ஊர் மேலப்புடாவூர். விக்கி பொன்றா சார்பாக 101 நன்றி உறவுகளே. சிறந்த முறையிலே ஆவண்ணா மூர் ராக்கெட் நல்லையன் உறவுகள் சார்பாக ரூபாய் 201 நன்றி. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார் திரைப்பட புகழ் விஜய் டிவி புகழ். வாங்க ஒரு கை தட்டலாம். சூப்பர் நல்லது. நாடகத்துக்கு வரும்போது உன்னை யாரு கருப்பு சட்டை போட்டு சொன்னது? உரும்பி எடுத்துக்கிட்டு அறையுமே. என்ன வேலைக்கு போந்திய? தாளாசியமா போய் அங்கே போய் சூமுங்க, அதை எடுத்துட்டு வாங்க. இங்கேருந்து வர்றாரு பெரிய லோன் ஆஃபீஸர் மாதிரி. பூரா வந்து 5 அறிவா இருந்தா என்னன்ற அந்த நாடகத்தை கொண்டு வரும். எரு தம்பி சொல்லிடுறேன் அண்ணே, அவன் ஒரு நாள் தான்டா என்னை பாடாப்படுத்துறேன், பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறேன். நான் அவன் கோவத்தை உன்னை ஒரு அறதேன் கரெக்டாக போடணும். அப்போ மைக்கை போட்டு விடுங்க. அப்போ ஹலோ சொல்லுங்க. ஹலோ. இந்த வந்துட்டேன் உடனே தேவை மூத்தத்தை குடி. சிஎம் சீனா செல்வம் பிரதர்ஸ் திருப்பவனம் பழையூர்
எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 1001 கொடுத்த என் உறவுக்கெல்லாம் நன்றி. கரெக்டா போடணும். இவங்க நாடகம் பார்க்கலப்பா. பையன் எங்கன வைக்கிறேன் எங்கன சொருகிறேன். இப்படி ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இந்த மூளையில முனி ஓட்டம் இருக்குடா. ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்தி விட்டேன்னா நீர் அந்துவோம்டா. கரெக்டா போடணும். ஓகே மாமா. இங்க வாத்து போடு. நான் என்ன நினைச்சேன். ஏன் மாமா? பாட்டுதேன். உன்னை பாட சொல்லலை, கேட்க சொல்லலை. புருவத்தை வெட்டி விட்டுக்கிட்டு நாக்க வச்சு நக்கிக்கிட்டு அறையுவேன். அப்படியே அரைஞ்சோம்னா பிசுறு அடிச்சிடும். நான் சாதாரணமாக அடிக்கவே மாட்டேன். கரெக்டாக போடணும். ஓகே மாமா. போறவளே பொண்ணு தாயி. சரி மாமா. நக்கல் பண்றியா? அப்பெல்லாம் இல்லை மாமா. அப்போ நான் பாடும்போது தாளம் போடுங்க. அப்போ மருமேனே. சரிங்க மாமா. என் தங்கம் இங்கே வாரு காக்கடாக்கி இருந்த மாதிரி. கரெக்டாக போடு. சரி மாமா. மூக்குத்தி போட்ட உள்ள முக்கா தொட்டு போட்டுக்காரி நான் வாரேன் நடிச்சாமோ. நைட்டியோட படுத்துரு. தம்பி மாட்டுக்கு காலை வெளுத்தாடி போடுவேன். டேய் மரியாதையே போடுறா. உன்னை பாட சொல்லலை. நைட்டியோட பாடு, முண்டமா பாடு. கரெக்ட். இந்த இருக்கல போ. ஏன்னா சின்ன பிள்ளை. என்னடா வர வர கட்டில் கால் பின்ன மாதிரி ஆக்கிட்டு. என்னடா எலி இது மாதிரியே இருக்கு. என்ன 5000 சம்பளம் வாங்குற ஒரு கிச்சன் வேணாமா? இந்த இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டு கர்ச்சா 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 அதே மாதிரி மாமா. கர்ச்சா கர்ச்சான்னு போடுங்க. ஓகே மாமா. ஏர் பிடிக்க கைகள் இணை பிடிக்க கர்ச்சா 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 கர்ச்சா. உன்னை பேக் ஷாட் போட்டு அடிச்சா அடிச்சா கர்ச்சா கர்ச்சா மயிர் கிடையாது. ஏலை இருக்கு பையன் மைனே. இந்த இருக்குல்ல மந்திரா மாந்திரா மாந்திரா மாந்திரா. சரி மாமா. உள்ளி குச்சி உடம்புக்காரி மாந்திரா மாந்திரா. வாயில சொல்ல வேணாம். இதுல கிணிமணி கிணிமணின்னு போடுங்க. சரி மாமா. கிணிமணின்னு போடுங்க. தீ பிடிக்க இருடா கண்டாளி மனை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேற படைக்கு தீ பிடிக்க முத்தம் கொடுடா. யாருக்கு? சாம்பாரா? எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? தச்சனந்தல் அந்த பத்தியா கவுண்டிங்ல கரெக்டா இருக்காங்க. 10,000 தான்லையா? தச்சனந்தல் கட்டாரி நினைவாக அன்பாளையத்துக்காக ரூபாய் 201க்கு 2001 எழுதியிருக்க. சரி என்ன ப்ரோ? என்னாச்சு? என்ன ப்ரோ? தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை ராஜபாளையம் கிட்லர் பயலுக SKM சங்கரலிங்கபுரம் இளங்கோவன் சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவே. அதனைத் தொடர்ந்து அனஞ்சியூர் AN தாய்மண் அருள் சக்தி பிரதர்ஸ் அனஞ்சூர் சார்பாக ரூபாய் 201. கரெக்டா போடணும். அதனைத் தொடர்ந்து அஞ்சூர் நாடு மடப்புறம் பத்திரகாளி அம்மன் குழு சார்பாக ரூபாய் 201. நன்றி அருமை உறவே. கரெக்டா போடணும். வட்ட வட்ட பாறையில பரகரிசி தீட்டையில சொந்தமுள்ள அத்த மகனே டக்கு முக்குட்டுக்கு தாளம் நீங்க சோடி சேர்ந்து நின்னா போதும் டக்கு முக்கு டக்கு தாளம். என்ன வந்தானே நான் செருப்பு கட்டி அடிச்சு போறேன். வேணாம் இது திமிரு மயிர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன? நான் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கா மரியாதை ஒன்னா என்ன சொன்னா கணுமுன்னு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க மாமா. பாவம் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன். வா. மன்னிக்கு தெரிந்தவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறேன் மனுஷன். லாஸ்ட் வாய்ப்பு பயன்படுத்திக்க. விஜய் டிவியில் உனக்கு வாய்ப்பு இருக்கு. செக்யூரிட்டி வேலைக்கு. சரி மாமா. கரெக்டாக போடணும். சரி மாமா. அத்த மகளே பாப்போம் நீ அடிக்காதடி டோப்பு. இந்த கூதிமையும் திருந்த மாட்டேன். இந்த சப்போர்ட் பண்ண 3 பேர் இங்கே வாங்கடா. உங்களை குனிய வச்சுட்டு ரோல் சைடு கொண்டு வருவேன். கத்த வாயில சுண்ணிய வச்சுட்டு கொண்டு. அதனை தொடர்ந்து
தெள்ள தெளிவாக ஒல்லி ஒல்லி மைசெட்டு பேரு தேவையே கிடையாது. சரி, குன்றம் திருப்பாச்சத்தி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ குன்றம் ஆடியோஸ், எங்கே உங்களுடைய கேசட்?